ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தியா அப்படின்னு ஒரு மூவி தான். அகஸ்தியன் அப்படிங்கிற மூவி தான். ஸோ இந்த மூவியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆ, நான் பார்த்த வரைக்கும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி கதை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? கிராஃபிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோமா? ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நான் பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஜட்ஜ்மெண்ட் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு படம் இன்ட்ரொடக்ஷனை காட்டுறாங்க. யார் நடிச்சிருக்கா? நடிகர் ஜீவா நடிச்சிருக்காப்புல. எப்போவுமே ஆக்ஷனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி கலந்த படம் இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருந்த நம்ம ஜீவாவை பிடிச்சி ஒரு ஒரு படத்தில் புக் பண்ணி போட்டாங்க. அந்த படத்துக்கு பேர் அகஸ்டியன்னு வச்சாங்க. ஆக்ஷன் கிங் அப்படின்னு மாஸ் ஹீரோ அர்ஜுனை கொண்டு இந்த படத்துலேயும் போட்டிருக்காங்க. ஹீரோயினி என்னவோ ஃபீல்டுக்கு புதுசு மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த படத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அப்படியே ட்ரீம்ஸ்குள்ளே போனால் தான் அந்த படத்தை பற்றியே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்கில் ஜீவா ஒரு பெரிய ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு கேரவன்லாம் நிப்பாட்டி ஷார்ட் கேமரா ஆக்ஷனுங்கிறப்பல, அப்போ நான் ஷார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று இது ஏதோ இந்த படம்னு நினச்சிட்டேன். எந்த படம்னா ஏதோ ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் போல், ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் படமாக இருக்கும் போல் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணிட்டு, ஏடா ஹீரோ ஹீரோயினி அங்கே வந்துட்டுருக்காங்க, டக்குன்னு படத்தை முடிக்கணும் அப்படின்றாரு. ஒரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேய் பங்களாவை காட்டுறாங்க. அந்த பேய் பங்களாவுக்குள்ளே போயிட்டு ஒரு 2 பேர் கடப்பாறை வச்சு கொத்தி தின்றாங்க. இந்த படத்துக்காக ஒரு லொக்கேஷன் பார்க்கும்போது ஒரு பேய் பங்களாவை சூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஜீவா தான் பேய் படம் எடுக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போந்தான் புரிஞ்சது, இடையே படமே பேய் படம் போல் தொடங்குதே அப்படின்னு. அப்போ டக்குனி ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா, ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ ஷூட்டிங்கை நிறுத்துப்பா, உனக்கு அனுப்பிவிட்ட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க, இனிமேல் ஷூட்டிங் நடக்காது, அதனால் என்ன பண்ணிடு, ஷூட்டிங்கை நிப்பாட்டிடு அப்படின்றாப்புல. அப்போ நான் நினச்சேன் ஒரு வேளை காமெடி படமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அங்கேயும் சேர்க்க முடியல, இங்கேயும் சேர்க்க முடியல, டக்குனு ஒரு காமெடியை போட்டு ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. டக்குனி ஜீவா என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக போய்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட, ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. டக்குனு ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு, அப்போ அது சென்டிமெண்ட்டுக்குள்ளே போனோடனே நான் நினச்சேன் ஒரு வேளை அது சென்டிமெண்ட்டான ஒரு படமாக இருக்குமோ அப்படின்னு. டக்குனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டுங்க. கிராஃபிக்ஸ்குள்ளே போனால் அர்ஜுன் அப்படியே நடந்து போகிறாங்க ஒரு ஆங்கிலேய பெண்ணோட. உடனே நான் நினச்சேன், அப்போது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குமோ? ஏன் அதுலேயும் சேர்க்க முடியல, இதுலேயும் சேர்க்க முடியல, இதுலேயும் சேர்க்க முடியல, பேய் படத்துலேயும் சேர்க்க முடியல, காமெடி படத்துலேயும் சேர்க்க முடியல, அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் படத்துலேயும் சேர்க்க முடியல. அப்போ இது என்ன ரகமாக இருக்கும் அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கதை சொல்கிறாங்க. ஜீவா இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு போய் சொல்கிறா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறா, ஜீவா வருத்தப்படாத, நம்ம அந்த ஷூட்டிங்கை விட்டா என்ன, அந்த ஷூட்டிங்காக போட்ட அந்த ஷெட்டையே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி மாற்றி, ஒரு கண்காட்சி மாதிரி மாற்றி அதுக்கு டிக்கெட் போட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு டக்குனு ஜீவா அப்பாவும் சொல்கிறாரு. ஆமாம், இது நல்ல ஐடியாவோட இருக்குடே, அப்போ நீ அப்படி பண்ணா என்ன அப்படிங்கவும் நிறைய ஜீவா போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி அதை ஒரு ஆடிட்டோரியமாக மாற்றிடுவோம், ஒரு மியூசியம் போல் மாற்றினோம்னா அதில் நம்மளுக்கு இப்போ டோக்கன் போட்டு பைசா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு இது மாதிரி மாற்றிடுறாரு. ஒரு என்ன மாற்றுறாங்கன்னா, மியூசியம் மாதிரி மாற்றுறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நிறைய வராங்க. இந்த கலகலப்புலையும் ஒரு கிளுகிளுப்பாக ஒரு டீம் வருது. 2 பேரும் மேட்ரு பண்ணுறதுக்கு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு போகக்கூடாத ஒரு சின்ன அறைக்குள்ளே போயிடுறாங்க. இந்த மியூசியத்தை திறந்து வைக்கிறதுக்கு யோகி பாபு வராரு. ஒரு 2 சீனுக்கு இந்த படத்தை எப்படியாவது காமெடி அப்படிங்கிற மாதிரி காட்டணுங்கிறக்காக யோகி பாபா கொண்டு வராங்க. പക്ഷേ அவர் ட்ரை பண்ணார், பட் காமெடியாக வரல. அந்த இடத்துலையும் வீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் போகும்போது உள்ளே ஒரு பேயை பார்த்துட்றாங்க. யார், இந்த டோக்கன் எடுத்துகிட்டு வந்த 2 சின்னஞ்சர்ஸுங்க உள்ளே போகும்போது பேயை பார்த்துட்றாங்க. பேயை பார்த்த உடனே அதில் அந்த பையனை அடித்து இழுத்து கீழே கொண்டு போயிடுது. இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேளை ஜீவா போய் காப்பாற்றுவாரோன்னு பார்த்தா ஒரு ஃபீலிங்ஸ் உள்ளே போயிடுது. அதாவது அந்த காலத்தில் சித்த மருத்துவத்தை எப்படி நசுக்கினாங்க வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது.
அந்த கதையோடு நிப்பாட்டுனா பரவாயில்ல. அந்த கதைக்குள்ளே சுதந்திர போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மர்மமான வியாதிக்கு வந்து எலும்புரிக்கு நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறார். அப்போது அந்த ஏரியாவில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஆங்கிலேயர் இருக்கான். அவன் பேர் தான் எல்லா காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் எல்லாத்துக்கும் வைப்பாங்க. அவன் ஒரு பேர் பைத்தியம். அந்த நேரத்தில் ஒரு இந்தியன்ஸ் வந்து சித்தா டாக்டராக வந்தோடனே அவன் ஃபேமிலியில் அவன் தங்கச்சிக்கு நடக்க முடியாமல் இருக்குது. நடக்க முடியாமல் இருந்த உடனே இவர் எவ்வளவோ டாக்டர் வந்து பார்த்துட்டாங்க, நடக்கவே வைக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்தியனை தப்பாக நினச்சிட்ருக்கிற அந்த டாக்டரை தப்பாக நினைக்கிற இந்தியனை தப்பாக நினைக்கிற அந்த வெள்ளைக்காரன் தங்கச்சை நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு எப்படியோ குணப்படுத்திடுறார். குணப்படுத்தினது இவரை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெள்ளைக்காரன் வந்து யானையை சுட போகும்போது இந்த வெள்ளைக்காரனுக்கு கருப்பே பிடிக்க முடிக்கி யானை கருப்பாக இருந்தோடனே சுடுறாரு. சுட்ட உடனே யானை வந்து வெறி பிடிச்சி இவரை கொல்ல வரும்போது அர்ஜுன் ஒரு கிழங்கை காட்டி யானையோட கோபத்தை கட்டுப்படுத்தி இது பண்ணி உயிரை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளைக்காரங்களும் அர்ஜுனும் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. சரி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, படம் முடிய போகுதுன்னு பார்த்தா இவங்களை கொல்றதுக்கு ஒரு புரட்சி படம் ஒன்று வருது. நானும் புலிகேசி படத்தை பாதி மிக்ஸ் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சேன். பட் இந்த இது வந்து சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு கொஞ்சம் ஜவ்வாக இழுத்தாங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தாங்க இவர் அர்ஜுன் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாரு. இங்கிலாந்து ராணியா எங்கேயோ உள்ள ராணி வந்து சொல்கிறா எலும்புரிக்கு நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இவர் சித்தாவில் வந்து எங்கள் நாட்டுக்கு போனால் மருந்து கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு நேராக வந்து மருந்து கண்டுபிடிக்கிறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் ஃபைட்டை போடுறாங்க. போட்டு அந்த இதில் வந்து மருந்தை வந்து கண்டுபிடிச்சா ஒரு இந்தியனுக்கு பெருமை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லி இவர் வெள்ளைக்காரன் டக்குனு அந்த மருந்தை கண்டுபிடிச்ச இவரை வந்து கொண்டுறாரு. இந்த மருந்து கண்டுபிடிச்ச கேப்பில் வந்து வெள்ளைக்காரன் தங்கச்சிக்கும் அர்ஜுனுக்கும் லவ் ஆகி போயிடுது. இந்த நேரத்தில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் சண்டை வருது. எல்லோரும் பேயாகி போயிட்டாங்க. அப்போ ஜீவா தான் வந்து இந்த போராளியாக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு புரியாத ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வராங்க. கடைசியில் ஒரு கிராஃபிக்ஸ் ஃபைட்டை வச்சு இதை எந்த ஒரு விதத்துலையுமே சேர்க்க முடியாத ஒரு படமாக்கி கடைசியில் இவர் ஜீவா வந்து மருந்து எடுத்து அவங்க அம்மாவை வந்து எலும்புரிக்கு நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அம்மாவை குணப்படுத்தினாரா இல்லையா அப்படின்னு ஒரு கதைக்குள்ளே கொண்டு போனாங்க. அதை அப்படியே அந்த டேரக்டரை விட்டுட்டு அந்த நேரம் காப்பி குடிக்க எங்கேயும் போயிட்டாரா இல்லை இதோட முடிச்சுக்கிடுவோன்னு எண்டு கார்டு போட்டு நிறுத்தினாரான்னு தெரில. படத்தை அப்படியே நிப்பாட்டு அர்ஜுனும் அந்த ஜோடியும் அப்படி போகிற மாதிரி காமிக்காங்க. ஜீவா வந்து அவங்க அம்மாட்ட அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த லாஸ்ட்டில் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதாவது ஜீவா வந்து தன்னோட மகன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஞாபகமறதியாக இருக்காங்க, எலும்புரிக்கு நோயாகவும் இருக்காங்க. ஸோ இதை வந்து காப்பாற்றின மாதிரி காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ என்னத்தையோ ஒரு மாதிரி ஒப்பேற்றி முடிச்சிட்டாரு. இந்த படம் ஆக அவங்க எவ்வளோ பட்ஜெட்டு போட்டு கிராஃபிக்ஸ் போட்டு இது பண்ணாலும் செல்ஃப் எடுக்காத ஒரு படமாகி நஷ்டத்தில் முடிஞ்சு ஆக 10க்கு ரேட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குற அளவுக்கு முக்கிக்கிட்டு போன படம் தான் இந்த அகஸ்தியா படம். சரி ஏன் வர இந்த டேரக்டர்லாம் இப்படி எடுக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? இது பேய் படமா காமெடி படமா எந்த ரகத்தில் வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஜென்யூன் ரிவ்யூவுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஊக்குவிங்க. வட்டா நண்பர்களே.